கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது ஏசையா, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது ஏசையா, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே நீ தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம், வாழும் பூமி உறங்கும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம் கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது, கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. மதிய வேளையிலும் நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஆயத்தமாய் உன் சத்தத்தை கேட்க காத்திருக்கிறோம். எங்கள் சிந்தை புறம்பே போகாதபடிக்கு புறம்பான இருளிலிருந்து எங்களை அழைத்து வந்தீர் என்ற அந்த எண்ணமும் ஏக்கமும் எங்கள் இருதயத்தில் இருக்கத்தக்கதாக தேவன் ஒரு விசையா எங்களோடு கூட பேசுங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிட்ட. எல்லாம் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பைபிள்லாம் வீட்டுக்கு எழுந்து போயிடுவோம் ப்ளீஸ். நேற்று அனுஷ் ஒரு வார்த்தை சொன்னாப்ல, கடைசியாக முடிஞ்சிட்ட பிறகு பட்டம் இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளுருவாங்க பாஸ்டர்மா அப்படின்ட்டு. உண்மையாலுமே அது உண்மைதான். அது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் பட்டம் இல்லைன்னா, ஆமாம், யுத்தத்துக்கு போயிட்டு நீ பட்டையை இல்லாமல் போனா என்ன பண்ணுவாங்க பின்ன உன்னை? நீ எவ்வளோ பெரிய பேருனா இருந்தாலும் பட்டம் இல்லைன்னா அதனால என்ன பண்ணுவோம்? அதாவது தேவன் என்ன பண்ணுவார், சின்னவர்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த இவ்வளோ காரியத்தை நம்மளை பண்ணி வீட்டுக்கு சுகபத்திரமா கூட்டும் போகிறது யார் தான்? அவர் நம்ம வாழ்க்கையில் பட்டயமாக கடந்து வந்துக்கிறார். அதனால அநேக இன்னல்களை போராட்டங்களை நம் தாண்டி போவதற்கு அந்த வேத வார்த்தைகள் நமக்கு எப்படி தான் இருக்குது? பட்டயத்தை போல இருக்குது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஊனையும் கருக்கையும் வெவ்வேறாய் பிரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு நிறைய காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். நம்ம என்ன பண்ண மாட்டோம், அநேக நேரத்தில் அவரை குறித்து யாரிடத்திலும் பேசவே மாட்டோம். ரொம்ப உம்முனோ கம்முனும் இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. உன் வாழ்நாள் குறுகினதா இருக்கிறபடியினால் நீங்க எவ்வளவு நாள் வாழ போறீங்கன்னு தெரியல. மோசே கேட்டா சொல்றாரு 70 பலத்தின் மிகுதியினால் 80. தேவன் சொல்றாரு இவங்களோடு கூட போராடவே முடியலப்பா, பெரிய போராட்டமாகுது. யாரோடு கூட? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. உங்களை தான் சொல்றாரு கர்த்தர். பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தில் என்ன பண்ண முடியல? நம்ம வாழ்க்கை வாழ்த்து 25 வருஷம் கடந்து வரும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோ போராட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சில காரியங்கள்லாம் என்ன பண்ணலாம், கர்த்தர் இல்லாவிட்டால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நம்ம ஞானியம் கிடையாது, நம்மளுக்கு அறிவும் கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நம்ம புத்தராகிட்டு இருப்போம். குடும்பம் ஆனா எனக்கு ஒன்றும் ஆனாடான்ட்டு எங்கே போய் உக்காண்டிருப்போம்? போதி மரத்துக்கு போய் உக்காண்டிருப்போம். குடும்பத்தை விட்டு போனால் தான் புத்தராக முடியும். ஆனால் நீங்கள் ஒரு குடும்பத்திலேயே சிறந்தவர்களாக இருக்க வேண்டுமானால் முதல்ல உங்களுக்கு தேவையானது ஒன்று, தேவன் மட்டுமே. அந்த நல்ல தேவன் என்ன பண்ணணும், நம்ம வாழ்நாளெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்மளை போட்டுருவாங்க. அப்படித்தானே அனுஷ்? இத்த வீர பட்டை இல்லாமல் வந்தவன நீ எப்படியாப்பட்ட ஆளாயிரு கண்டிப்பாக. அதனால் உன் வேதத்தை என்னைக்கும் மறக்காதீங்க. அதே மாதிரி உனக்கு நன்மை செய்த கர்த்தருடைய நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல என்ன பண்ணாதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இங்கே
பேதுரு ஒரு காரியத்தை அழுத்தமாய் திருத்தமாய் சொல்லுகிறார். நான் பெற்றுக்கொண்ட அந்த நலமான காரியத்தை நான் மற்ற எல்லாருக்கும் சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் குறைவா இருந்தது ஒண்ணு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாருக்கும் இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, எல்லாத்தாலும் சந்தோஷம் கிடைக்கும். அது உங்க வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுங்களேன், எது இருந்தாலும் அது பெருசா தெரியாது. காசு காசு இருந்தா ஞானம், இயேசு, வேற ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கணும். கண்ணு, கிருபை, என்னது சொல்லுங்க? கேட்கலாம். நல்லதுதான். நீங்க பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. சாப்பாடு, நிம்மதி, சமாதானம். யாரும் சொந்து சகோதரி கை தட்டுவோமா? நீ எதுனாலும் இருக்கட்டும். நீ காசு வச்சுக்கிறவங்களாம் இன்னைக்கு சமாதானமா இருக்கிறான்னு கேட்டா இல்ல. கண்ணு இருக்கிறவங்க சமாதானமா இருக்கிறான்னு கேட்டா இல்ல. கண்ணு இருந்தோ நான் இப்படிதான் இருக்கிறேன், குருடனா இருக்கிறோம்பா. சிலரை பார்க்க முடியல, சிலர் கூட பழக முடியல. கண்ணு இருந்தாலும் தேவையில்லாத காரியத்தை போய் நம்ம கண்ணா வந்து பார்க்குது, தேவையில்லாத காரியத்தை போய் முன்னாடி என்ன வந்து கேட்குது. அல்லேலூயா. பேதுரு ஒரு காரியத்தை அழகா சொல்றாருப்பா. இந்த உலகத்துல பொண்ணு பொருள் எது இருந்தாலும் ஒன்னும் இல்லை. எசேக்கியேலுக்கு தேவன் எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவனுக்கு 15 ஆண்டு காலங்களை கூட்டி கொடுத்தாரு, சகல காரியத்தில் நன்மை செய்தாரு. ஆனால் அவன் எதை இல்லாமல் இழந்து போனான்னு சொல்லுங்க? எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான், ஆனா சமாதானத்தை இழந்து போனான். ஒரு நாள் அதே ஏசையா வந்து சொல்லுகின்றார், அப்பா நீ என்ன காரியத்தை செஞ்ச? உன் வாழ்நாள் இல்ல, நீ கர்த்தர்கிட்ட கொஞ்சம் உண்மையா இருந்தபடினால உனக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் என்ன பண்ண போறாங்க? அடிமையா போய் சிக்கிக்கொள்ள போறாங்க. வா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அவன் சமாதானமா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஐயோ நான் என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிட்டேன், தீங்கு வச்சுட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிச்சயமா சமாதானம் எல்லாம் இருந்திருக்கலாம், சகல காரியம் இருந்திருக்கலாம். நம்ம எல்லாம் இருக்கிறதுனால பெரிய ஆள் ஆயிட முடியாது, எல்லாம் இருக்கிறதுனால நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. தேவ சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எது இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. காசு இல்லைன்னா சந்தோஷமா இருக்கும், பணம் இல்லைன்னா சந்தோஷமா இருக்கும், எது இல்லைனாலும் அது என்ன பண்ணும்? சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் காசு பணம் இல்லாம நான் இருந்த நாட்கள்லாம் உண்டு. எத்தனை பேர் நான் பிறந்ததுலேருந்தே கையில அம்பாஸ்டராகவே இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. எங்க வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான் இருந்துச்சு. சைக்கிளை தவிர ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. அவர் கடந்து வந்தாரானால் சகல காரியத்தையும் கொடுக்க அவர் வல்லவர். நான் யாரை வேணாலும் இழந்து போயிடலாம், ஆனால் யாரை இழக்கவே கூடாது. தேவனை வாழ்க்கையில் இழக்கவே இழக்காது. அவர் இருந்தால் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. அவர் இருந்தார்னா தாவீது கேட்கிற, ஆண்டவரே நான் இழந்து போனதை திருப்பிக் கொள்வேனோ என்று தேவ சமூகத்தில் போய் கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொல்ற? நீ பின்தொடரு, நீ இழந்து போனதை திருப்பிக் கொள்வ. அல்லேலூயா. ஆண்டவர் இழந்து போனதையும் கொடுக்கிறவர். எந்த காரியமும் இழந்து போனதை திரும்ப கொடுக்காது. ஒருத்தர் இழந்து போயிட்டீங்க, உங்ககிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் நான் கொடுத்து அப்பா அதை திருப்பிக் கொள்ளலாம், திருப்பிக் கொள்ள முடியுமா? அல்லேலூயா. இப்போ எங்க அப்பா நான் இழந்து போயிட்டேன், நான் 50 லட்சம் ரூபா கொண்டு போயிட்டு நான் மண்ணுக்கிட்ட கொடுத்து மண்ணு எங்க அப்பாவை திருப்பி கொடுத்துனா கொடுத்துருமா? பணம் எல்லாம் உங்களுக்கு ஒரு காரியம் புரியல, அதை புரிய வச்சிடும் கொஞ்சம். தேவ ராஜ்யத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது ஒண்ணு, சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வது ஒண்ணு. ரெண்டு ராஜ்யமும். 3ஆம் வானத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் இருக்குது, ஆனா 3ஆம் வானத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய ராஜ்யம் நடக்கிறது. அங்கேயும் கொடுக்கப்படுது, இங்கேயும் கொடுக்கப்படுகிறது. அங்கே அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கின்றார். அப்போஸ்தலர்கள் எல்லோருமே என்ன பண்றாங்க? தங்களுக்குள்ளதை சரி சமமா பிரிச்சுக்கிறாங்க. எதுவும் எனக்கு மேன்மை இல்லை. நல்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கலாம். முன்னாடி வந்து 7வது அதிகாரத்தில் எல்லாத்தையும் குத்துவாங்க. 9வது அதிகாரத்தில் சொல்லுவார் பேதுரு, என்னிடத்துல பொண்ணு வெள்ளியோ ஒண்ணுமே இல்லைப்பா. அவங்களுக்கு அது தேவையில்லை, எனக்கு தேவன் மட்டுமே தேவை என்று ஓடிக்கொண்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில். ஆனால் எதுவுமே இல்லாமல் சகல காரியமும் இருந்தது. சாத்தானுடைய ராஜ்ய விருதமா உனக்கு ஆசை காட்டி உன்னை வசப்படுத்தி பணத்துக்கு பின்னாடி உன்னை ஓட வச்சு, அது இருந்த போதிலும் வீட்டில் என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அந்த பணம் இருந்த போதிலும் எனக்குள்ள என்ன வராது? சாத்தானும் கொடுப்பான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் பணம் 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 பணம்ன்ற ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி உன்னை தேவ ராஜ்ய சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உன்னை வாழ வச்சிருவான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து ஒரு பரலோக ராஜ்யம் கொடுக்கறது. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கும்போது எது இல்லைனாலும் என் வாழ்க்கை சமாதானம். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம், எடுத்து வாசிப்போம். 1 பேதுருக்கு எழுதின நிருபம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க.
ஒன்று பேதுருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஒருவர் என்ன பண்ணுங்க? அன்பின் முத்தத்தினால் வாழ்த்துதல் சொல்லுங்க. உங்கள் எல்லோருக்கும் எது இப்ப தேவை? பணம் இல்ல, காசு இல்ல. நீங்க சொல்லுங்க, பிரதர் காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் நடந்ததை நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம நீ மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்த, நான் ஒடுக்கப்பட்டு கிடந்த, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை தான் துடைச்சி விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. வாய் திறந்து உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. காசு பணம் இல்லாம, ஒன்னும் இல்லாம இருந்த நாட்களை யார் பார்த்தது? தேவன் தான் பார்த்தாரு. இன்னைக்கு சகல காரியத்திலும் நன்மையை செய்து கொண்டிருப்பவர் அவரே. அதனால்தான் பேதுரு சொல்றாருப்பா, உனக்கு இது வேணும் அது வேணும் நினைக்காத, தேவ சமாதானம் உனக்கு வேணும். நான் கடைசியா என்கிட்ட நான் அறிந்து கொண்டதிலே சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பேதுரு கொடுத்து விட்டு கடந்து செல்கிறாங்க. சொல்றாருப்பா, ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு கூட என்ன பண்ணுங்க? வாழ்த்துக்கள் செய்யுங்க. ஏன்னா காட்டி கொடுக்குற முத்தமா இருக்குது. முத்தம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? என் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க, நீங்க என்ன 2 பேரும் என்ன பண்ணுங்க? எனக்கு ஒரு சைடு என்னன்னா, நான் யாருமே மாற்றி பார்த்ததில்லை. ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கலன்னா என்ன ஆகிடும்? அப்போது அது எனக்கு ஒரு கொஞ்சம் தாக்கமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அங்கே சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கடைசியாக என் மகன் ஒருத்தர் வந்து, பா நான் ஃபோட்டோவே பிடிக்கலப்பா அப்படின்னா. அவன் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வாடான்ற வரமாட்டேன்ட்டான். அவன் கடைசியில் அது அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எடுத்துடக்கூடாது. எனக்கு இந்த உரிமை இருக்குதுன்னு அவனுக்கு கேட்க ஒரு காரியம் இருக்கும்பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. உங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்கின்ற இடத்தில் தான் இருக்கிற. இங்கே எல்லாருக்கும் எல்லாமே பொதுவாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே தேவன் கொடுத்தது. இங்கே தனிப்பட்ட விதத்தில் இது என்னோட இதுன்னு சொல்கிற ஒரு கிளையை என்ன பண்ணலாம்? ஆண்டவரே வைக்கல. இது தேவன் கொடுத்தது, தேவ ராஜ்யத்துக்குரியது. இதில் எல்லாருமே சரிசமமாக இருக்கிறோம். இங்கே அன்பை ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். இங்கே வஞ்சனை இருக்காது, போராமை இருக்காது. ஒருத்தரை குறித்து என்ன பண்ண மாட்டோம்? நம்ம காய்முகமாய் பேச மாட்டோம். அப்படி இருக்கிற மனநிலையும் நம்மளுக்கு இருக்காது. எல்லாம் இங்கே சமாதானத்தின் தேவன் தாமே உலாவி கொண்டிருக்கிறார். அதனால பேதுரு அழகா சொல்றாரு, அப்பா ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு கூட என்ன பண்ணுங்க? வாழ்த்துக்கள் செய்யுங்க. அன்போடு கூட. அப்பா என் தம்பி, என் அண்ணன், என் அக்கா, என் தங்கச்சி இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் எங்க சொன்னாங்க. எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. இது அன்பு. இந்த உறவு தேவன் கொடுக்கலன்னா என்ன பண்ணாது? நம்ம உறவுக்காரங்களை கூப்பிட்டாலே அவங்க எப்படிதான் வருவாங்க? கம் டு லேட். அடுத்து பார்க்குறோம், ஊழியக்காரங்க எங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஆண்டவரே, ஊழியக்காரங்களை காக்க வச்சிட்டிங்களா ஆண்டவர்? எனக்கு உண்மையாலுமே இந்த காரியம் தெரியாது, என் இருதயத்தில் பிடிபடல. ஆனால் போய் பார்க்குறேன், ஊழியக்காரர்கள் காத்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது தேவன் கொடுத்த உறவு பிள்ளைகள் அவங்களாம் வந்து அங்கே காத்திருக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா பக்கத்தில் நீங்கள் மட்டும் இல்லாது இருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாது இருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாது இருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையா உன் அன்பு போதுமே,
என் நேசரே உன் கிருபை போதுமே, ஏசையா உன் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. நம் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு அறிவுறுத்துகின்றார். நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு கூட வாழ்த்துதல் செய்யுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் அனைவருக்கும். ஆமென், அல்லேலூயா. எந்த மனுஷன் சமாதானத்தோடு கூட இருக்கிறானோ அவன் நிச்சயமா பரலோகத்துக்குள்ள பிரவேசிச்சிருவான். அவன் எதை குறிச்சு யோசனை பண்ண மாட்டான். நாளைக்கு நிச்சயம் இல்லை என்பதை யார் இங்க சொல்றாங்க? பேதுரு சொல்றாரு, நாளைக்கு நிச்சயம் கிடையாது, அதனால இன்னைக்கு அன்பா இருப்போம். எந்த மனுஷன் இடத்துல நம்ம அன்பா இருப்போமோ அவனுக்கு விரோதமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், செயல்பட மாட்டோம். அதனால அன்பின் முத்தத்தோடு கூட என்ன பண்ணுங்க, ஒருவர் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே, சரி, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் அனைவருக்கும். எப்ப நீங்க அன்பின் முத்தத்தோடு கூட அன்போடு கூட ஒருத்தரோடு கூட ஒருத்தர் இருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள என்ன வந்துடுது, சமாதானம் வந்துடுது. தேவ சமாதானம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை குடிக்கொள்ளும் பொழுது அவன் எதை குறிச்சும் யோசனை பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், சமாதானத்தின் தேவன் என்னை தாங்குகின்றார். இங்கே தாவீது தேவனுடைய மனுஷன் தான், ஆனால் ஒரு நெருக்கம் வந்துடுச்சு. சவுல் திருத்தி கொண்டே இருக்கிறான். ரொம்ப 13 ஆண்டு காலங்கள் சவுல் தாவீதை திருத்தி கொண்டே இருந்தானா. அவன் என்ன பண்ணதுன்னு தெரியல. சமாதானத்தின் தேவன் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தார். இப்போ தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வந்த போது அவனை சமாதானத்தின் தேவன் எப்படி டேக் ஓவர் பண்றாருன்றது தாவீது அழகாய் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமத்துக்கு எழுதின நிருபம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 12வது அதிகாரம். முதல் வசனத்திலிருந்து முதல் 1-2 வசனம் வாசிங்க பார்க்கலாம். தாவீது சவுலின் நிமித்தம், நல்லா புரிஞ்சுங்க, தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் அப்ப போராட்டத்தில் இருக்கையில் நடந்த ஒரு காரியத்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. தாவீது கீசின் குமாரனாகிய சவுலின் நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாயில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும் கவன்கள் எரிகிறவருக்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கை வாட்டமான பராக்கிரமசாலியான மற்ற மனுஷருமானவர்கள் சவுலின் சகோதரனாகிய பெஞ்சமின் கோத்திரத்து கிபேயா ஊரானாகிய செமாயி குமாரன் அவியேசர் என்னும் தலைவனும் யோசுவாவும் அஸ்மாவேத்தின் குமாரனாகிய அனாதோத்தியனான யோகு என்பவனும். நல்லா புரிஞ்சுங்க, இவங்கெல்லாம் யாரு? சவுலின் சகோதரனுமாகிய பெஞ்சமின் கோத்திரம். யார் கோத்திரத்துல இருந்து? பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து. சவுலோடு கூட இருந்தவங்க தாங்கப்பா. இப்ப தாவீதிடத்துல கர்த்தர் இருப்பதை பார்த்தபோது, நாங்கள் உம்மோடு கூட இருப்பதை காட்டிலும் சமாதானத்தின் தேவன் இருக்கிற மனுஷனோடு கூட இருப்பது நல்லது என்று சொல்லி கடந்து வந்தார்களாம். சவுல் துருத்தி கொண்டிருக்கிற நாட்கள் தான். தாவீதால சொல்ல முடியல, என்ன ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலங்கள் ஒரு மனுஷனை துரத்தி கொண்டே இருக்கிறானே என்று நினைக்கின்ற அந்த நேரத்தில் தேவன் ஒரு அனுகூலத்தை செய்கின்றார். என்னவா? அவன் கூட இருக்கிற சகோதரர்களை அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. இங்க 16வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகின்ற காரியத்தை வாசிங்க. பின்பு பெஞ்சமின் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய
சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு கூட எப்படி இருக்கும்? இசைந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்கும். என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களாகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்க்கிலும் கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனாகிய அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம். உமக்கு சமாதானம், உமக்கு சமாதானம், உமக்கு உதவி செய்கின்றவர்களுக்கு சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருப்பானால் அந்த மனுஷனுக்கு சமாதானம். துரத்தி வந்த சவுலை சேர்ந்த சகோதரர்கள் எல்லாம் வந்து தாவீது பக்கத்துல நின்று சொல்றாங்க, அப்பா, ஈசாயின் குமாரனே, உமக்கு சமாதானம், உமக்கு சமாதானம். அல்லேலூயா. இவ்வளவு நாள் சவுலோடு கூட சேர்ந்து யாரும் துரத்துந்து? அவனும் துரத்துனாங்க. தாவீது இருந்து தேவனை மட்டுமே நோக்கி பார்த்தான். நம்ம துன்பமும் துக்கமும் துயரமும் வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. சமாதானத்தின் தேவன் நிச்சயமாய் நம்மை நடத்துவார் என்று அவரை இன்னும் அழுத்தமா திருத்தமா பற்றி கொள்ளணும். இப்ப எதிரடையா வந்து நின்ன எல்லாருமே தாவீது இடத்துல வந்து என்னன்னு சொல்றாங்க? வாசிங்கப்பா அந்த வசனத்தை. அப்போது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் எந்த ஆவி? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவ ஆவியானவர் இறங்கினார். வேற ஆவி வந்து என்னத்த சொல்லாது? நீங்க பாத்துக்கிறீங்களா? நீங்க நிறைய காரியத்தெல்லாம் பார்த்து இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாஃப்ரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மீட்டிங்லாம் போய் பாருங்களேன். சும்மா வீடியோ கிளிப்பிங் சின்னதாக போடுவாங்க. அதில் திடீர்னு பார்த்தா ஒரு 2 பேர் என்ன போடுவாங்க, எழுந்து. பார்த்துக்கிறீங்களா இல்லையா? நாக்க கடிச்சுக்கணும். அவர் என்ன பண்ணுவாங்க, கபான்னு கூடுவாங்க. அல்லேலூயா. நீங்க பார்த்துக்கிறீங்களாப்பா? பார்த்துக்கிறீங்களா இல்லை? நேரில் போய் பார்த்துக்கிறாங்களாம். நேரில் பார்த்தவங்க, காந்தி கூட போய் பார்த்தவங்களாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா பொல்லாத ஆவி என்னத்தை கொடுக்காது? சமாதானத்தை கொடுக்காது. அது மன உளைச்சலை உண்டாக்கிவிடும். அது வேறு காரியத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும். ஆனால் தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள கடந்து வந்தா நீ சமாதானத்தை இங்க சொல்லி ஆகணும். அதனால்தான் தாவீதை பார்த்தபோது யாரு? பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கிற சவுலின் சகோதரர்கள் வந்து தாவீதை பார்த்து சொல்றாங்கப்பா, உனக்கு சமாதானம். ஏன்னா தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷனோடு கூட தேவன் இருப்பார். ஆனால் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. தேவ ஆவியை நீ பெற்றிருந்தனா பக்கத்துல கைப்பிடிச்சு என்ன சொல்லணும்? சமாதானம். அல்லேலூயா. இது எனக்கு கத்தோலிக்கர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது, அங்க போய் நின்று அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? சமாதானம். நம்ம சர்ச்சைக்குள்ளேயே என்ன பண்ண மாட்டோம்? சமாதானம் இருக்க மாட்டோம். அது மூஞ்சி நான் பார்க்க மாட்டேன், என் மூஞ்சி அது பார்க்க கூடாது. அல்லேலூயா. நாளைக்கு நிச்சயமா நம்மளுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா பக்கத்துல கை வச்சு சொல்லு, உங்களுக்கு சமாதானம். அப்போ உனக்குள்ள இருக்கிற தேவனை யார் பார்ப்பாங்க? அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற தேவனை உன் பக்கத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. உனக்குள்ள தேவன் இல்ல வேற ஆவி இருந்துச்சுன்னா உன் கைய போகாது. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கொள்ளுங்க, தேவ ஆவியா இல்ல வேற ஆவியா? அல்லேலூயா. 13 வருஷம் சவுலுக்குள்ள வேற ஆவி இருந்ததுனால தாவீதை துரத்துறான். இங்க மொத்த எல்லாரும் தேவ ஆவியை தாவீது இடத்துல பார்த்தபடினால வந்து என்ன பண்ணாங்க, நாங்க உங்களோடு கூட இருக்கிறோம், ஏன்னா தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருப்பாரானால் தேவனும் அந்த மனுஷனோடு கூட இருக்கிறார். அங்கே வேதம் சொல்கிறது, அப்போது அதிபதிகளின் தலைவனாகிய அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதனால் அவன், தாவீதே, நாங்கள் யாருடையவர்கள்? இனி வந்து நாங்க யாருக்கு ஆள் கிடையாது, சவுலுடைய ஆள் கிடையாது. இவ்வளவு நாள் சவுல் எதுக்குதான் என்ன யூஸ் பண்ணீங்கன்னா, உன்னை துரத்துறதுக்கே யூஸ் பண்ணா. ஆனா கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிறது இப்பதான் நாங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா.
அப்பொழுது அதிபதிகளின் தலைவன் அமாசாயின் மேல் ஆவி இறங்கி அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம், சமாதானம், உனக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். பக்கத்துல வச்சு சொல்லுங்க, உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சமாதானம். அல்லேலூயா. கர்த்தர் சமாதானக்காரர். பக்கத்துல சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்க தோந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில தோந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. சொல்லுமா, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில தோந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதானக்காரரே நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கற்ற நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கற்ற நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஈசாயின் குமாரனே, உமது பட்சத்தில் இருப்போம், உமக்கு சமாதானம், உமக்கு சமாதானம் என்று சொல்லி உதவி செய்கின்றவர்களும் சமாதானம், உதவி செய்கின்றவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். எந்த தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருப்பாரோ அப்ப அந்த மனுஷனுக்குள்ள சமாதானம் இருக்கும். நம்ம முதல்ல யார முக்கியத்துவப்படுத்தணும்னு சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில? யார? தேவனை மட்டும்தான். நீ உறவுகளை முக்கியத்துவப்படுத்தினா விழ போறன்னு அர்த்தம். நண்பர்களை முக்கியத்துவப்படுத்தினா அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க, யாருக்கும் பிரையாரிட்டி கொடுக்காதீங்க. ஒருவேளை எங்க வாழ்க்கையில ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா இந்த காரியமே இன்னைக்கு நடந்தே இருக்காது. அதனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க தேவன் உங்களை உயர்த்தி கொண்டு வருவார். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். இன்னொரு காரியத்தை தேவன் இங்க சொல்லுகின்றார். யோவானுக்கு எழுதின 16வது அதிகாரத்தில் 33வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு, உண்டாயிருக்கும் பொருட்டு. எதை சொல்ற ஆண்டவரு? சமாதானம் வேணுமானால் இவைகளை சொல்ற. நீ சமாதானத்தோடு கூட எங்க இருக்கணும்?
தேவ சமூகத்துல இருக்கத்தக்கதாக தேவன் இந்த காரியத்தை என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகி இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உண்டு. நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தில் நம்மளுக்கு என்ன உண்டு? நம்ம உலகத்துக்குள்ள இருந்தா நம்மளுக்கு என்ன உண்டு? அதுதான் உண்டு. நீ தேவனோடு கூட இருப்பாயானால் உனக்கு சமாதானம் உண்டு. நீ உலகத்தோடு கூட இருந்தா உனக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்றோம்? ஐயோ, உலகத்தோடு கூட ஆண்டவர் இருக்க சொல்றாப்புல இருக்கு. ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, உலகத்துல உனக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. தேவனிடத்துல சமாதானம் உண்டு. நீ யாரோடு கூட இருக்க போற நீ தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனாலும் ஒரு காரியத்தை தேவன் சொல்றாரு, உன்னை கைவிட எனக்கு மனம் இல்ல. உன்னை கைவிடுறதுக்கு எனக்கு என்ன இல்ல, மனம் இல்லாதபடினாலும் ஒரு காரியத்தை செய்யற. ஆனாலும் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றப்பா, நீ உலகத்தோடு கூட இருக்கும் போது உன்னை கைவிடுறதுக்கு மனம் இல்லாதபடினால ஒரு காரியத்தை சொல்ற, திடன் கொள். திடன் கொள்ளுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆண்டவரை பற்றி கொள்ளு, ஆண்டவரோடு கூட இசைந்திரு, உலகத்தின் காரியத்தில் போயிட்டு என்ன பண்ண விழுந்து விடாதே என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். நான் யாரோடு கூட இருக்க போகின்ற முடிவை நீங்க எடுக்கும் போது சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும். உலகத்துல இருந்தீங்கன்னா உபத்திரம் வரும். உறவுக்காரங்களோடு கூட இருந்தா என்னதான் வருது? உபத்திரம் தான் வருது. உடனே நான் என்ன பண்ணக்கூடாது? உபத்திரவப்பட்டது நல்லது ஆண்டவரே, அதனால என்னத்தை கத்துக்கொண்ட? அங்கேயும் ஆண்டவர் எதுதான் கத்துக் கொடுக்கிறாரு? நீ இருந்து 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 இல்ல பிரதர் நான் அப்படியே உழைக்கிறேன் உருகுறேன் அப்படின்னா அங்க உபத்திரம் மட்டும்தான் இருக்கும். நீ எவ்வளவோ செஞ்சிருப்ப, போராடி போராடி செஞ்சோம் பிரதர், ஆனா இவங்க என்ன பண்ணல, என்ன நினைச்சே பார்க்கல. ஆண்டவர் தான் சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. சமாதானத்தின் தேவன் தாமே என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொல்ற. தேவனோடு கூட இருப்பீர்களானால் சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் இருக்கும் பொருட்டு உங்களுக்கு சொல்றேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டாங்க, போவாத, அந்த வழியை கடந்து போத. ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவன் என்ன பண்றாரு? அழகா ஆதாமையும் ஏவாளையும் போட்டு அழகா மத்த யாருடைய பார்வைக்கு இல்லாதபடிக்கு அழகா ஒளிச்சு வச்சிருந்தாரு. என்னைக்கு உலகத்தை பார்க்க ஏவாள் போச்சோ அன்னைக்கே உபத்திரம் வீட்டு வாசல வந்து கதவை தட்டுது. ஏவாளக்கா ஏவாளக்கா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் எச்சரித்து எச்சரித்து இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பிலிப்பியர்ல இன்னொரு காரியத்தை பார்ப்போம், எடுத்து வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் 7வது வசனம் சொல்கிறது, எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பிலிப்பியர் 4:7 வாசிங்கப்பா. எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எப்பொழுதுன்ட்டு அதுக்கு முன்னாடி வாசிங்க. 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது அல்லேலூயா, நீ உன் பிரச்சனைகளை போராட்டத்தை யாருக்கு தெரியப்படுத்தக்கூடாது. உலகத்துக்கு என்ன, உலகத்துல எனக்கு உபத்திரம் உண்டுன்ட்டு நான் யாருக்கிட்ட போய் தான் சொல்லி நிற்கிறேன். அப்படி சொல்லும் போது உனக்கு சமாதானம் கிடைக்காதாங்க. ஆனா எப்போ சமாதானம் கிடைக்குது தெரியுமா? தேவ சமாதானத்தை நீ எப்போ பெற்றுக்கொள்ள அப்படின்னா, நீ முழங்கால் படிக்கிட்ட ஆண்டவரே எனக்கு உன்னை தவிர யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்ல ஏசையா, பெத்த தாயும் தகப்பனும் மறந்துட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா, பெத்த தாயும் தகப்பனும் மறந்துட்டாலும் என்னை மறவாமல் நினைத்தீரையா. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும்
மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் யாரிடத்துல தான் உங்களை சரண்டர் பண்ணணும்னு வேதம் சொல்லுது? தேவனிடத்துல. இங்க வேதத்துல நீங்க யோவானுக்கு எழுதின நிருபத்துல வீட்டுல போய் வாசிச்சீங்க, நேரம் ஆயிடுச்சு. இல்ல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 5வது அதிகாரம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு சம்பவத்தை இங்க ஆண்டவர் அழகாய் காண்பித்திருப்பார். இது ஆண்டவர் செய்கின்ற 3வது அற்புதம் என்று வேதம் சொல்கிறது. முதல் அற்புதம் எங்க செஞ்சாரு? கானான் ஒரு கல்யாணத்துல செஞ்சார். 2வது ஒரு அற்புதம் செஞ்சாரு. அது அந்த அந்த பகுதியிலே பின்பகுதியில போடப்பட்டிருக்கு. நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதுதான் 2வது அற்புதம். 3வது அற்புதம் இங்கே நடக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. என்னவா? முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு எவைகளுக்கு இந்த 2வது அற்புதம் நடந்ததற்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னன்னா, அவர் மறுபடியுமாய் கானானூருக்கு போறாரு. அங்க 2வது அற்புதத்தை மறுபடியும் நடத்துறாரு. இவைகளுக்கு பின்பு 3வது அற்புதம் நடக்கும் பொழுது இங்க நடக்கிற சம்பவம் இதுவே. அங்கே இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. இதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சும்பின உருப்புடைய முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். எத்தனை வருஷம்? 38 இயர்ஸ் ஒரு மனுஷன் நிம்மதி சமாதானம் இல்லாம படுத்து கிடக்கிறான். போன வருஷம் என்ன பண்ணலாம்? எப்படியாவது அந்த குளம் 37வது வருஷத்துல குளம் கலங்கும் போது உணர்ந்துடலான்னு சொல்லிட்டு அவன் நிச்சயித்திருந்தான். அதுவும் நடக்கல. இப்ப எப்போ கலங்க போது, எப்போ தேவதூதன் வருவான், எப்போ கலக்குவான், நான் ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல சஞ்சலத்தோடு தவிப்போடு கூட காத்து கொண்டு இருக்கிறான். சமாதானம் இல்லை. 1 வருஷம் 2 வருஷமா இருந்தா பரவாயில்ல, 38 வருஷம் அவன் சமாதானம் இல்லாமலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். சரீரத்துல பிரச்சனை, கண்கள் இருக்குது, காசு இருக்குது, குளத்துல கொண்டு போய் இறக்கி கொடுத்துக்கு யாரும் இல்லை, ஆள் இல்லை. 38 வருஷமா படுத்து படுக்கையாக்குறான்பா. நல்லா தான் பாக்குற தேவ தூதன் வந்து இறங்கி குளத்தை கலக்கிறதுலாம் எல்லாம் தான் என்ன பண்றாரு, நல்லா தான் பாக்குறாரு. ஆனாலும் அங்க கொண்டு போய் விடுறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, ஒரு நபர் இல்லையே, ஒரு மனுஷன் இல்லையே. நான் இறங்குவதற்கு முன்பாக 38 வருஷமா ஒருத்தனா இறங்கி 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 என்ன பண்றானுங்க, சமாதானமே இல்லாத அளவுக்கு என் வாழ்க்கை மாறிடுச்சு என்று காத்து கிடக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே படுத்திருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அல்லேலூயா, அவன் சமாதானம் இல்லாம இருக்கிறான். யார் பார்த்தது? ஏசப்பா பார்த்தாரு. ஒரு மனுஷனுக்கு தான் சொல்றேன், காசு பணம் எது இருந்தாலும் சரி, சமாதானம் மட்டும் வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுங்களேன். இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் போயிட்டு அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாரப்பா, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகின்றாயா என்று கேட்கிறான். அவன் மனசுல இருக்கிற ஆதங்கம், அவன் சமாதானம் இல்லாத காரியத்தை அவன் அடுத்த வசனத்துல அழகா சொல்றான். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, இல்ல இல்ல இல்ல, நீங்க எப்படி வாசிச்சுங்க புரியாது, அந்த அனுபவத்தோடு கூட அதை வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது நான் என்ன பண்ணாங்க இறங்கலாம்னு நினைக்கிறப்பா. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை ஆண்டவரே, நான் சமாதானம் இல்லாம தவிக்கிறேன்.
38 வருஷமா காத்திருக்கிற ஒருத்தரை இந்த சமாதானத்திற்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு முன்பாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர என்ன பார்க்கிற மனுஷன் ஒருத்தரும் இல்லப்பா. அந்த அனுபவத்தோடு கூட வாசிச்சு பாருங்களேன். அந்த காரியம் அவன் சமாதானம் இல்லாமல் இருந்த விஷயம் உங்கள் கண்களுக்கு தெரியும். ஒருவரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒருத்தரும் இல்லை. 38 வருஷம் அதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையில் அநேகர் என்னோட கூட இருந்தாங்க. நான் எப்போ படுக்கையாய் மாறி போனேனோ, என் வாழ்க்கையில இருந்த சமாதானத்தை எப்போ தொலைச்சேனோ, அன்னிலிருந்து என் வாழ்க்கையில ஒருத்தரும் கடந்து வரல. ஆண்டவரே, நீ நல்லா இருக்கும் போதும் கர்த்தர் ஒருத்தர் தான் உன்னை பார்க்கிறாரு. நீ படுத்த படுக்கையா கிடக்கும் பொழுதும் கர்த்தர் ஒருத்தர் தான் நான் பார்க்கிறாரு. அவர் கண்களும் அவர் பார்வையும் ஒரு நாளும் மாறல. ஆனா நீ நல்லா இருக்கும் போது உன்னோடு கூட இருந்த உறவு, ஜனங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உங்ககிட்ட பெற்றுக்கொண்டவங்க எல்லாரும் நீ நல்லா இருக்கும் போது இருப்பான். நீ படுத்த படுக்கைய கட்டில் கிடையாய் மாறி போகும்போது ஒரு மனுஷன் உன்னோடு கூட இருக்க மாட்டான். அன்னைக்கும் உன்னை பார்க்கிறவர் இயேசுவானவர் ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. அதனால்தான் படுத்திருக்கிற அவனை பார்த்து ஆண்டவர் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகின்றாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்ன குளத்துல கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நான் போகிறதற்குள்ளேயே வேற ஒருத்தன் எனக்கு முன்னாடி இறங்கி போன ஆண்டவரே என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உன் இருதயத்துல எதிர்பார்த்தி ஒரு சமாதானம் இது என்னைக்கு மாறும், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் என்னைக்கு மாறும் நினைச்சு இயேசுவானவர் உன் வாழ்க்கையில வருவாரானால் அந்த நொடி பொழுதுல அது மாறும். நீ காத்திருந்த காத்திருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். உன் இருதயத்தில் சமாதானத்தை தேவன் கொடுப்பார். உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? வேற எந்த ஒரு காரியமும் பேசல. அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தானா. அவனால எழுந்திருக்க முடியாது, அவனால செயல்பட முடியாது. அவன் வேதனை நிறைந்தவனா, அவனால முடியலன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னான். ஆண்டவர் உடனே சமாதானத்தை கொடுத்து அவன் வாழ்க்கையை மாற்றி போட்டார். 38 வருஷம் சமாதானம் இல்லாத காரியத்தை ஆண்டவர் சந்தித்த அந்த நாளிலே அந்த மனுஷன் பெற்றுக்கொண்டான். அவன் சமாதானத்தின் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். எனக்கு போராட்டம் இல்லை, எனக்கு நிந்தனை இல்லை, என் வாழ்க்கையில யார் இல்லை நினைச்சனோ அவர் என் வாழ்க்கையில கடந்து வந்தாரு. என்னை தேடி இயேசு வந்து எனக்கு சமாதானத்தை கொடுத்துட்டாரு. சமாதான காரணர் அவர்தான். அவர்தான் என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பிரச்சனையை மாத்தி விட்டார் என்று சொல்லி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஆண்டவர் ஒரு காரியத்தை மட்டும் அவன் இடத்துல சொன்னாரு. அந்த மனுஷன் போய் தன்னை சுஸ்தப்படுத்தினவர் இயேசு என்று சொல்வதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தது. 14வது வசனம் சொல்லுது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத. ஒருவேளை நம்ம நல்ல நிலையில இருக்கும் போது பாவம் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியாது, பரிசுத்தம் எதுன்னு தெரியாது. நம்ம சபையினுடைய முக்கியமான கோட்பாடு என்ன தெரியுங்களா? தெரியாதுல்ல நம்மளுக்கு. நம்ம சபை எதுக்கு நம்ம சபை நடத்தணும்னு நம்மளுக்கு தெரியாது. அடித்தளம் இல்லாத எந்த ஒரு உயரமான மாளிகையும் நிற்க போவது இல்லை. முதல்ல அடித்தளம் வேணும். அடித்தளம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில். இன்னைக்கு உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்தால் நாளைக்கு ஒரு நாள் கர்த்தரை காண்பாய். அதற்காக தேவன் ஒவ்வொரு நாளையும் உன் வாழ்க்கையில கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. இதுதான் நம்ம சபையினுடைய முக்கியமான அடித்தளமே. பரிசுத்தம் படித்துக்கொள்ள கர்த்தரை பார்க்கணும். வாழ்க்கையில சொல்லினா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுக்கறனால நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். தேவன் சொல்றாரு, அதிக கேடான எதையும் நீ செய்யாத, ஏன்னா இனி சமாதானத்தை இழந்துட்டு நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. அதனாலதான் பேதுரு தன் நிருபத்தில் சொல்றாருப்பா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. எல்லாம் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, தேவ சமாதானத்தை தேடி கடந்து வந்த அந்த ஆண்டவரே, ஒருவேளை இந்த உபவாச கூட்டத்தில் எங்களோடு கூட நீ இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. ஒருவர் அன்பின் முத்தத்தோடு கூட வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். உன்னை சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். தேவ கரத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். இந்த 130வது உபவாச கூட்டத்தில் தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்து நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் வாழத்தக்கதாக 2 மாதங்கள் ஆண்டவர் புதிய வருடத்துக்குள்ள நாங்கள் கடந்து செல்வதற்கு, ஒருவேளை எங்க வாழ்க்கையில 38 வருஷத்தை கடந்து வந்த மனுஷனை போல நான் கடந்து வந்திருக்கலாம். நான் எதை இழந்துட்டேன், எதை பெற்றுக்கொள்ளாம இருந்தேன், எது முக்கியம் என்று தெரியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவர். ஒருவேளை நான் வாலிப தம்பியா இருக்கலாம், வாலிப தங்கச்சியா இருக்கலாம். நான் எதையோ இழந்து விடக்கூடாதபடிக்கு இந்த நாளிலே என் வாழ்க்கையில பேசினீரே. நான் எதை வைத்திருந்தாலும் அது எனக்கு சமாதானத்தை கொடுக்க போதில்லை. ஆனால் தேவ சமாதானம் இருந்தால் எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி கொடுக்க ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகத்தக்கதாக எங்களை தரை மட்டும் தாழ்த்து கொண்டும் தேவன் தாமே ஒரு விசையாய் உடைய சமாதானத்தினாலே எங்களை நிரப்பத்தக்கதாக சத்திய ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவ கரத்திலே தாழ்த்துகின்ற தரை மட்டுமாய் நிறைய பெரியவராய் பெரிய காரியம் செய்யுங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கிளவிங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் பரத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah.